தென்காசி மாவட்டம் சாம்பார் வடகரை பகுதியை சேர்ந்தவர் மத போதகர் ஜான் ஜெபராஜ். இவர் வயது 35. இவர் கோவை ஜிஎன் மில்ஸ் பகுதியில் வசித்து வருகிறார். மேலும் கோவையில் மத போதகராகவும் கிறிஸ்துவ பாடல்களை பாடி பிரசங்கம் செய்து பிரபலமாக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த வருடம் மே மாதம் 21ஆம் தேதி அவரது வீட்டில் நடந்த கிறிஸ்துவ நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற 2 சிறுமிகளை பாலியல் தொந்தரவு செய்ததாக ஜான் ஜெபராஜ் மீது அந்த சிறுமிகள் கோவை காந்திபுரம் மத்திய மகளிர் போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ரோகிணி தேவி மற்றும் போலீசார் ஜான் ஜெபராஜ் மீது போஸ்கோ பிரிவின் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதற்கிடையே பாரதியார் ஜான் ஜெபராஜ் தலைமறைவாகிவிட்டார். அவரை பிடிக்க கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவண சுந்தர் 3 தனிப்படை அமைத்தனர். உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் ஜான் ஜெபராஜ் நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, பெங்களூர் உள்ளிட்ட இடங்களில் தேடி வந்துள்ளனர். இதனிடையே ஜான் ஜெபராஜ் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஜான் ஜெபராஜை தனிப்படையினர் மூணலில் வைத்து கைது செய்துள்ளனர். அவரை கோவை காந்திபுரம் மத்திய காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு பிறகு இங்க கோவை நீதிமன்றத்தில் உள்ள கோவை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் உள்ள முதன்மை சிறப்பு நீதிமன்றம் போஸ்கோ நீதிமன்றத்தில் தற்போது ஆஜர்படுத்தியுள்ளனர். பவித்ரா. பாலியல் புகாரில் தலைமறைவாக இருந்த மதபோதகர் ஜான் ஜெபராஜை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் அவரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வந்தோம்.